உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விருதுகளுக்கு ஆசைப்படாத நடிகர் யார்? எம்ஜிஆரா, சிவாஜியா அல்லது கமலஹாசனான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விருதுக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையில் விருதுக்கு ஆசைப்படாதவங்க யார் இருக்காங்க? உலகநாயகன் கமலஹாசன் அண்ட் நடிகை சுஹாசினி இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற்றுமொழி படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனும் சுஹாசினியும் எந்த மொழியிலும் இணைந்து நடித்ததில்லை. 18 to 30 வயதுள்ள ஒரு இளைஞன் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிறது தான் வாடிவாசல் படத்துடைய கதை. இந்த படம் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு தள்ளி போகும் அப்படின்னு தோணுது. வெற்றிமாறன் இனிமே அந்த படத்தை எடுத்தாலும் அந்த கேரக்டரோட வயசுக்கு சூர்யா சூட் ஆக மாட்டாரு அப்படின்னு தோணுது. இதை புரிஞ்சுக்கிட்டு சூர்யாவே அந்த படத்தை விட்டு விலகுவாரான்னு வெள்ளையனூர்லேருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. சூர்யா ஏற்கனவே வாடிவாசல் படத்திலிருந்து விலகிவிட்டார். அந்த படத்தில் அவர் நடிக்க போகிறதில்லை அப்படின்றத நம்முடைய சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் கூட கடந்த வாரம் சொல்லியிருந்தோம். முன்னாடிலாம் நடிகர்களுக்கு சம்பள பாக்கி அல்லது ஃபைனான்சியருக்கு கடன் பாக்கி இருந்தால் ப்ராசஸிங் லேபுக்கு லெட்டர் கொடுத்து அந்த படத்தோட பிரிண்ட்டை ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. இப்போவும் அந்த பழக்கம் இருக்கா? ப்ராசஸிங் லேபுக்கு பதிலாக கியூபுக்கு லெட்டர் கொடுப்பாங்களான்னு அடையாறுலேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. இப்போதும் அந்த நடைமுறை இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல கியூப் நிறுவனத்தோடு கூட அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை பல தயாரிப்பாளர்கள் போடுகிறார்கள். சந்திரமுகி திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சந்திரமுகி படத்தை மறுவெளியீடு செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தை மறுவெளியீடு செய்வார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பில்லை. தளபதி அப்படின்ற பட்டம் விஜய்க்கு சொந்தமா அல்லது முதல்வர் ஸ்டாலினுக்கு சொந்தமான தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. தளபதி அப்படின்ற பட்டம் எல்லா தளபதிகளுக்கும் சொந்தமானது. நடிகர் விக்ரம் சில வருஷங்களாவே வெற்றி படங்கள் எதையும் கொடுக்கல. அப்படி இருந்தும் அவர் முன்னணி நடிகர்களுடைய லிஸ்ட்ல இருக்காரு. அது எப்படி? அவர் கடைசியா தந்த வெற்றி படம் எது? அவர் தந்த மிகப்பெரிய வெற்றி படம் எதுன்னு ஓசூர்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சாமி, தூள், அந்நியன் என்று பல வெற்றி படங்களை தந்தவர் விக்ரம். சமீப காலத்தில் அவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையலை அப்படின்னாலும் தமிழ் சினிமா உலகத்திலே செல்வாக்குள்ள ஒரு நடிகராக விக்ரம் இருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கிட்ட உள்ள அசாத்திய நடிப்பு திறன். விக்ரமை பொறுத்தவரையில் அவருடைய திரைப்படங்களின் வெற்றியை மட்டும் மனதிலே வைத்துக்கொண்டு அவர் யாரும் நடப்போறதில்லை. அவர் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு தான் அவருக்கு அப்படி ஒரு இடத்தை தமிழ் சினிமா உலகம் தந்திருக்கிறது. ஏவிஎம் தயாரிப்புல சரத்குமார் நடிச்சிருக்காரான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தினுடைய தயாரிப்பிலே சரத்குமார் இதுவரையிலே நடித்ததில்லை. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வழக்குல கைதானதால அவர் நடிச்ச விளம்பரங்கள் ஏதாவது தடைப்படுமான்னு சென்னையில இருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்த் போதை வழக்குல கைதானதுனால அவர் நடித்த விளம்பரங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நடிகர் நாகேஷ் இயக்கிய பார்த்த ஞாபகம் இல்லையே அப்படின்ற திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நாகேஷ் இயக்கிய பார்த்த ஞாபகம் இல்லையோ திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்தது. ஜனநாயகன் படத்துக்கு பிறகு விஜய் தளபதி 70 படத்தை நடிப்பாருன்னு வர தகவல்கள் உண்மையான சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. அந்த செய்தியை உண்மையாக்குறதும் பொய்யாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. 2026 நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் விஜயனுடைய முடிவு அமையும். மைக்கேல் மதன காமராஜன் அண்ட் பணக்காரன் இந்த 2 படங்கள்ல மிகப்பெரிய ஹிட்டான படம் எதுன்னு கேரளாவில இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. மைக்கேல் மதன காமராஜன் பணக்காரன் ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தன. 2 படங்களுமே வெள்ளி விழா படங்கள். இந்த 2 படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பணக்காரன் திரைப்படம் கொஞ்சம் கூடுதலான வசூலை பெற்றது உண்மை. ரஜினிகாந்த், கவுண்டமணி இவங்க 2 பேரும் ₹1 மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்தோட டப்பிங் பேசும்போது தான் மொத்த சம்பளத்தையும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் பி வாசு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்போ இருக்கிற நடிகர்கள் யாராவது அந்த மாதிரி ₹1 அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்துல நடிச்சிருக்காங்களான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பெரும்பாலும் என்ன சம்பளம் பேசுறாங்களோ அதுல 50% முன்பணமாக கேட்கிற நடிகர்கள் தான் பல பேர் இருக்காங்க. நீங்க சொல்லியிருக்க மாதிரிலாம் இப்போது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எஸ்பிபி சார் சிறந்த பாடகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. ஆனால் டிஎம் சவுந்தரராஜனுக்கு அந்த விருது கிடைக்கல. எதனால? அவர் அதுக்கு தகுதியானவர் இல்லையான்னு பெங்களூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. மிகச்சிறந்த திறமைசாலியான டிஎம் சவுந்தரராஜனுக்கு மட்டுமா தேசிய விருது கிடைக்கல? தேசிய விருது கிடைக்காதவருடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல திறமைசாலிகள் இருக்காங்க. இந்த மனக்குமுறையிலே நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியிலே நம்ம பல முறை பதிவு செய்திருக்கிறோம். இசைத்துறையிலே மிகப்பெரிய சாதனையை செய்த எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தேசிய விருது தரப்படவில்லையே. ஒரு ஹீரோடைய சம்பளம், ஒரு படத்துடைய வசூல், இதை 2த்தையும் தெரிஞ்சுக்கிறதால ஒரு சினிமா ரசிகனுக்கு எந்த யூஸும் இல்லை. அப்படி இருந்தும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் என்பதை பற்றியும் அவருடைய படங்கள் எப்படிப்பட்ட வசூலை பெற்றுக்கொண்டிருக்கின்றன அப்படின்றத பற்றியும் ரசிகர்களுக்காக வாய்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க?
யாரோ சிலரை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் சொல்கிறார்கள். அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? மைக் மோகன் எந்த படத்திலிருந்து தன்னுடைய சொந்த குரலில் டப்பிங் பேசி நடிக்க ஆரம்பித்தார்? அந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பாசப்பறவைகள் படத்திலிருந்து தான் மோகன் தன்னுடைய சொந்த குரலில் பேச ஆரம்பித்தார். இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, அவர் முதலாக பேச ஆரம்பித்தது கலைஞர் வசனம் எழுதிய படத்தில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இயக்குனரையும் ஆல்ரெடி சூஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கதை சொல்ல அனுப்பியாச்சுன்னு வர தகவல்கள் உண்மையா? அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படத்தை வேல்ஸ் தயாரிக்க வாய்ப்பில்லையான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய அடுத்த படத்தை யார் தயாரிக்க போகிறார்கள் அப்படின்றது இதுவரையிலே முடிவு செய்யப்படலை அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு நடுவில் பல பேருடைய பெயரை பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்கு விஜய் விஷ் பண்ணாரு. ஆனால் விஜய் பிறந்த நாளுக்கு ரஜினிகாந்த் விஷ் பண்ணலையே, அது ஏன்னு சென்னையிலேருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. விஜய், அஜித் போன்ற நடிகருடைய பிறந்த நாளுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அவங்கள யாருக்கு விஜயும் அஜித்தும் திரும்ப வாழ்த்து தெரிவிக்கிறாங்க? சிவாஜி ரசிகரான கன்னட நடிகர் சாய்குமாரை சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு சென்னையிலேருந்து ரகு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக சாய்குமாருடைய பேட்டி சாய் விசித்ரா நேர்காணலில் இடம்பெறும். பிரசாந்த் நடிக்கிற அடுத்த படத்துல த்ரிஷா தான் அவருக்கு கதாநாயகியா நடிக்கிறாங்களான்னு சென்னையில இருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. ஹரியுடைய இயக்கத்திலே பிரசாந்த் நடிக்கின்ற படத்தினுடைய கதை விவாதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த படத்தினுடைய கதாநாயகி யார் அப்படின்னு முடிவு செய்கின்ற கட்டத்துக்கு அவங்க இன்னும் போனதாக தெரியல. வாலி எழுதிய நான் ஆணையிட்டால் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் இந்த 2 பாடல்களும் சர்ச்சையில் சிக்கினது உண்மைதானா? எம்ஜிஆர் இந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சாருன்னு பாலாஜி தென்காசியிலிருந்து கேட்டிருக்காங்க. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற பாடலிலே எந்த பிரச்சனையும் எழுந்ததாக எனக்கு தெரியல. ஆனால் எங்க விட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்றிருந்த நான் ஆணையிட்டால் படத்தினுடைய பாடலில் ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பாடலின் சரணத்தில் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் கடவுள் என்றாலும் விடமாட்டேன் என்று முதல்ல வாலி எழுதியிருந்தார். அப்போ கடவுள் மறுப்பு கொள்கையில் மிக தீவிரமாக எம்ஜிஆர் இருந்த காரணத்தினால கடவுள் அப்படின்னு உச்சரிக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. எம்ஜிஆருக்கு எதற்கு வீணாக சங்கடம் என்று கடவுள் என்ற வார்த்தையை தேவன் என்று மாற்றி கொடுத்தார் வாலி. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடைய பிறந்தநாள். ஜெய்சங்கருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் அதிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஜெய்சங்கர் தன்னுடைய பிறந்தநாளை பெரும்பாலும் கீழ்ப்பாக்கத்திலே அப்போது அமைந்திருந்த மெர்சி ஹோமில் தான் கொண்டாடுவார். மெர்சி ஹோமில் நடைபெறுகின்ற அந்த விழா ஜெய்சங்கருடைய பிறந்தநாள் விழாவாக நடந்து நான் ஒரு ஆண்டும் பார்த்ததில்லை. மெர்சி ஹோமிலே உள்ள ஆதரவற்றவர்களுக்கு உதவுகின்ற விதத்தில் தான் அந்த விழாவை எடுத்து செல்வார் ஜெய்சங்கர். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானியாக இருந்த ஜெய்சங்கருக்கு இந்த திரையுலகத்திலே நண்பர்களாக இல்லாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நண்பர்கள் பட்டாளத்தை பெற்றிருந்தவர் ஜெய்சங்கர். அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பல நடிகர்கள் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பல இயக்குநர்கள் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பல தயாரிப்பாளர் இருந்தார்கள். அப்படி தயாரிப்பாளர்களில் ஜெய்சங்கருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததுன்னா ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் பாலசுப்ரமணியம், எம் குமரன் ஆகியோரை சொல்லலாம். இவங்க எல்லோருமே ஜெய்சங்கருடைய வளர்ச்சிக்கு பின்னாலே அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ஏவிஎம் நிறுவனத்தில் ஜெய்சங்கர் நடித்த முதல் திரைப்படமாக அமைந்ததுன்னா அது குழந்தையும் தெய்வம் என்ற திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஏவிஎம் நிறுவனத்துக்கு அமைந்தது. அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஜெய்சங்கர் ஏவிஎம் நிறுவனத்திலே ஒரு படத்திலே நடித்திருக்க வேண்டியது. அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஜெய்சங்கருக்கு மூவி டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. நிச்சயமாக தனக்குத்தான் அந்த வாய்ப்பு அப்படின்னு திடமாக நம்பிக்கொண்டிருந்தார் ஜெய்சங்கர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஏவிஎம் எடுக்கப் போகின்ற படத்தினுடைய விளம்பரம் தினத்தந்தியிலே ஒரு நாள் காலையில் வெளியானது. அந்த படத்தினுடைய பெயர் அன்னை. அந்த படத்தில் இவர் நடிக்கவிருந்த கதாபாத்திரத்தை நடிக்க ஒப்பந்தமாக இருந்தவர் யார் தெரியுமா? ஒரு தெலுங்கு நடிகர். அந்த தெலுங்கு நடிகருடைய பெயர் ஹரிநாத். அந்த படத்திலே ஜெய்சங்கரை நிராகரித்ததுக்கு அந்த படக்குழு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஜெய்சங்கருடைய கண்கள் மிகவும் சிறியதாக இருக்குது, அதனால் உணர்ச்சிகளை அந்த கண்களால் வெளிப்படுத்த முடியாது என்பது. ஒரு வகையில் பார்த்தா அன்னை படத்திலே ஜெய்சங்கரை நிராகரித்தது மூலம் அவருக்கு ஏவிஎம் நிறுவனத்தினர் நல்லது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா அன்னை படத்திலே அவர்கள் ஜெய்சங்கருக்கு தர இருந்தது ஒரு துணை கதாநாயகனுடைய பாத்திரம். இரவும் பாலும் படத்திலே ஜெய்சங்கர் ஏற்றிருந்தாரே, அது மாதிரி முழுக்க ஒரு கதாநாயகன் கதாபாத்திரம் இல்லை. அன்னை மாதிரி ஒரு படத்தில் நடித்திருந்தால் ஜெய்சங்கர் பல திரைப்படங்களில் 2ஆம் கதாநாயகனாக கூட
தொடர்ந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். காலம்தான் யோசித்து அப்படி ஒரு நல்ல முடிவை ஜெய்சங்கருக்கு தந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு முடிவை ஏவிஎம் நிறுவனம் எடுத்ததற்கும் அதற்கு பின்னாலே ஜோசப் தலித் மூலம் ஜெய்சங்கர் அறிமுகமானதுக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெய்சங்கருடைய அந்த நல்ல மனசு தான் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. அப்பாக்கிட்ட இருந்த ஒரு இது நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருந்தது. 2-3 பாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடவுள் தான் காரணம், கடவுளை தான் சாடி இருப்பார். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி, கடவுள் செய்த குற்றமுடி. எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போவாது அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? ஒரே ஒரு கம்போசிங்கில் நான் இருக்கும்போது சிவாஜி சார் வந்து உட்கார்ந்தார், அசிஸ்டண்ட். அப்போ இது தங்கப்பதக்கம். இப்போ சிவாஜி எம்ஜிஆர் ஆகிய 2 பேரோடும் நல்ல நட்பும் இருந்திருக்கு கவிஞருக்கு, ஒரு காலத்தில் முரணும் இருந்திருக்கு. ஆமாம். அதை பற்றியெல்லாம் வீட்டில் பேசுவாரா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்பாவுடைய பலம் என்னன்னா, எப்பவுமே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.